அனைவருக்கும் தமிழர்களின் திருநாளான பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முழுக்க இந்த பொங்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஸ்வீட்டாக போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த இடையில இந்த ஏலக்காய் மாதிரி சிறு சிறு கசப்புகள் வரணும், இல்லைன்னா ஜாலியாக இருக்காது. அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த கிளிப் நீங்க பார்த்து வந்துருங்க. தொழில் வளர்ச்சி இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்க. சீமான் ஐயா அவரை பத்தி ஏன் பேசணும்? அவர் எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ஆளு. அவரை பத்தி ஏன் இங்க பேசணும்? இங்க மட்டும் பேசுறது இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெஸ்டர்ன் மீடியாஸும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் ஏன் அவரை பத்தி பேசணும்? யார் இப்ராஹிம் ட்ரோரே? அவர் என்னதான் பண்ணியிருக்காரு? ஜஸ்ட் 37 இயர்ஸ் தான் ஓல்டு. வெறும் 37 வயசு தான் இருக்கு தலைவனுக்கு. இப்போ ஏன்டா இதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி பாத்தீங்கன்னா அவரை மர்டர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அது இப்ப மட்டும் நடக்கல, நிறைய டைம் அந்த அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. உடச்சி எரியப்பட்டு இருக்கு. போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒருத்தனை முடிக்கணும் அப்படின்னா அவர் என்னதான் அப்படி பண்ணியிருக்காரா? அந்த நாட்டுக்கு அவர் என்னதான் பண்ணியிருக்காரு, இல்ல மற்ற நாட்டுக்கு வேற ஏதாவது பண்ணியிருக்காரா? யாரு இந்த இப்ராஹிம் ட்ரோரே அப்படின்னா யாரு? அவரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த இப்ராஹிம் ட்ரோரே பாத்தீங்கன்னா 1988 மார்ச் 14 பாத்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற இப்போ அழகா இருக்கிற ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. அவரு பிறக்கும் போது இந்த நாடு அழகா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. எங்க பார்த்தாலும் மண் ரோடு, உடஞ்ச வீடு, பசியோட சுத்துற மக்கள், அடிமைப்பட்டு இருக்கிற மக்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. அவர் பிறக்கும் போது இந்த மாதிரிதான் அந்த நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை அடிமைப்படுத்திட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெஞ்சு கவர்மெண்ட் தான் அடிமைப்படுத்திட்டு இருந்தா. நம்ம எப்படி பிரிட்டிஷ் நம்ம அவங்களுக்கு கீழே இருந்தோமோ அந்த மாதிரி பிரெஞ்சுக்கு கீழே தான் இந்த புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. பார்த்துதான் இவர் வளர்றாரு. இவர் வளரும் போதே பார்த்தீங்கன்னா ஆர்மி மேல தலைவனுக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆர்மி மேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் இந்த மாதிரி ஆர்மி மேன் ஆகணும், பெருசான ஒரு பெரிய ஒரு ஆர்மி மேனா ஆகணும் அப்படின்னு போய் சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா, வேண்டாம்ப்பா ஆர்மிலாம் வேண்டாம், ஆர்மியில இருக்கிற சில பேரை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு கைக்கூலியா இருக்கானுங்க, நீ போனா நீ அந்த மாதிரி மாறிடுவ, உன்னையும் அந்த மாதிரி மாத்திடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஆர்மியில போறதுக்கு உடன்பாடே கிடையாது. இந்த புர்கினோ ஃபாசோங்கிற ஊரை பத்தி நம்ம சொல்லணும்னா எங்க பார்த்தாலும் பசியோட வாடி இருக்கிற மக்கள், அந்த சொந்த பிறந்த ஊரை விட்டுட்டு போக முடியாத மனமுள்ள மக்கள், அவ்வளோ ஏழ்மையில பார்த்தீங்கன்னா அந்த நாடு இருக்கு. பிரெஞ்சுக்கு அடிமையா அந்த நாடு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு 90s 80s காலத்துல. சின்ன நாட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் கரப்ஷன் கமிஷன்னே அந்த அவங்க ஆள்றவங்க பார்த்தீங்கன்னா அது மூலியமா அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஆர்மியும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலயே போயிட்டு இருக்கு. அந்த ஊர்ல பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டி பெரிய முதலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ரேரஸ்ட் எர்த் மெட்டல்ஸ், அதாவது கோல்டு, ஆப்பிரிக்கானாலே கோல்டு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருக்கிற கோல்டு, அயன் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணி அவன் ஃபெராரி, லாம்போகினி அப்படி கார்ல அவன் வந்துட்டு இருக்கான். அவங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கண்ட்ரில பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பொலிட்டீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் போகுது, அவங்களும் எதுவும் கண்டுக்காம அவங்களும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழை பார்த்தீங்கன்னா ஏழையாவே இருக்கான், அவனுக்கு எந்த குரோத்துமே இல்லை. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த நாடு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கு. அந்த நாட்டுல ஒரு உடஞ்ச வீட்டுல ஒரு வயசான ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ட்ரோரே. அவர் வளரும் போதே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம நாடு இப்படி இருக்கு, நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரோத்தே இல்லை, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கான், ஆனா ஏழையாவே இருக்கான், பணக்காரன் வளர்ந்துகிட்டே இருக்கானே, ஏன் நம்மளுக்கு ஒரு குரோத்தே இல்லைன்னு சொல்லி அது நினைச்சு ஏழ்மையான குடும்பத்துல வளர்றவர் தான் நம்ம இப்ராஹிம் ட்ரோரே. என்னதான் பாத்தீங்கன்னா அங்க கவர்மெண்ட் இருந்தாலும் நம்ம எலெக்ட் பண்ணி ஒருத்தனை உட்கார வச்சோம்னாலுமே பாத்தீங்கன்னா அவன் மக்கள்கிட்ட இருந்து அவன் சுரண்டி அவன் குடும்பத்துக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறான். அங்க இருக்கிறவன் பொலிட்டீஷியன் பாத்தீங்கன்னா அவனும் அதை தான் பண்றான், ஆர்மியிலும் அதான் பண்றாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் பார்த்து வளர்றாரு. அங்க ஒரு முன்னாள் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் பேர் பாத்தீங்கன்னா தாமஸ் சங்கரா. அவரை பார்த்து தான் இவர் ஃபுல்லியும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு. தாமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் அந்த நாட்டோட பேரையே பார்த்தீங்கன்னா மாத்திருக்காரு. புர்கினோ ஃபாசோ அப்படின்னா நல்லவர்கள், நல்ல மனிதர்கள் உள்ள நாடு அப்படிங்கிற அந்த பேரையே பார்த்தீங்கன்னா மாத்துற அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு லீடர் தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் சங்கரா. அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தான் புர்கினோ ஃபாசோல நம்ம இப்ராஹிம் ட்ரோரே பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்மியில பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஆனா அவங்க அம்மாவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஆர்மியிலும் போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா வளர்ந்து அவரு கேப்டன் போஸ்டிங்க்கு வளர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கிட்ட இருந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைச்சிருச்சு. கிடைச்சாலுமே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த புர்கினோ ஃபாசோல இருக்கு. எப்படி இருக்குன்னா அந்த பிரெஞ்சோட கரன்சி கொடுக்கறது, பிரெஞ்சு மீடியா பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, தீவிரவாத அமைப்பை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து விடுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே புர்கினோ ஃபாசோல இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புர்கினோ ஃபாசோ வெளியே வந்துகிட்டே இருக்கு.
தாமஸ் சங்கராங்கிறவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஆளு. நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமி, அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தது இவருன்னு கூட சொல்லலாம். நம்ம தனியா ஒரு சாப்பாடுன்னு உருவாக்குவோம், நம்ம துணியை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வருவோம், அந்த துணியை நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் சொல்லி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் சங்கரா அப்படிங்கிறவர். அவர் அந்த மாதிரி நேர்மையா இருந்ததுக்கு அவசரமோ என்னமோன்னு தெரியல, அவர் கூட இருந்ததே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கூட சேர்ந்து அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ராஹிம் ட்ரோரே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வளர்றாரு. அவருக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்மியில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆர்மியிலும் போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்காக போய் சண்டை போட போறாரு. ஆனா ஒரு துப்பாக்கியும் கூட இல்லை. உங்க நாட்டுல பொலிட்டீஷியன்ட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக பத்தி நிறைய பேர் உயிரை கொடுக்குறாங்க, எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இல்லை, ஒரு ஜாக்கெட்டும் கூட இல்லை அப்படின்னா, அங்க இருக்கிற பொலிட்டீஷியன் பாத்தீங்கன்னா கையில காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற பொலிட்டீஷியனோட பசங்க பாத்தீங்கன்னா ஃபெராரி, லாம்போகினிகள் எல்லாம் வராங்க. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த கண்ட்ரி பிரச்சனை இல்லை, இந்த கண்ட்ரியில இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த இப்ராஹிம் ட்ரோரே என்ன பண்றாருன்னா, மிலிட்ரியில அங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து கேப்டன் ரேங்குக்கு வராரு. அந்த மிலிட்ரியை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக்கிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக்குறாரு. அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் கரப்ட் ஆயிடுறாரு. சரிடா, இவனும் நம்ம உட்கார வச்சிட்டோம், இவனும் கரப்ட் ஆயிட்டான்னு சொல்லி அந்த புர்கினோ ஃபாசோவே பார்த்தீங்கன்னா நம்ம இப்ராஹிம் ட்ரோரே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்றாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புர்கினோ ஃபாசோங்கிற நாடை பார்த்தீங்கன்னா இவர் பிரசிடென்ட்டா மாறிடுறாரு. பிரசிடென்ட்டா மாறினோடனே பார்த்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோ கீழே நிறைய கோல்டு மைன்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்கானாலே தங்கம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆப்பிரிக்கால இருந்து தான் நிறைய தங்கம் வரும். ஆனா ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழையா தான் இருப்பாங்க. அதை இவர் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின்ஸ் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கு, அதாவது வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ், பிரெஞ்சு, அமெரிக்கன் அந்த மாதிரி இருக்கு. அதை இவர் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்றாரு, அதை கவர்மெண்டா கன்வெர்ட் பண்றாரு. இந்த மைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே எடுத்து நடத்துறோம் சொல்லி கவர்மெண்டா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றாரு. செகண்டா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய தக்காளி பாத்தீங்கன்னா சூப்பரா பிளான்டேஷன் ஆகும். அந்த தக்காளியெல்லாம் எடுத்து சார்ஜ் பண்ணி வேர்ல்டு வைடுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. நாங்களே எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா பால்னு எடுத்துட்டோம்னா ஆரோக்கியம் இருக்கும், அரோமா இருக்கும். ஆனாலும் தமிழ்நாட்டுல ஆவினுங்கிற ஒரு பாலை நாங்க இறக்குவோம் அப்படின்னு சொல்லி எப்படி கவர்மெண்ட் எடுத்து நடத்துனாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இவரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்களே எடுத்து பண்றோம். தேர்டா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரோடு போடுறாரு, ஏர்போர்ட் கட்டுறாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோங்கிற நாடுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ட்ரோரே பாத்தீங்கன்னா பண்றாரு. அப்படி பண்ணாலும் பிரெஞ்சு இன்ஃபுளுன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அங்க உள்ள இருந்துகிட்டே இருக்கு. இவர் யோசிக்கிறாரு, எப்படிடா நம்ம எல்லாமே பண்றோம், இன்னுமே பிரெஞ்சு இன்ஃபுளுன்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த புர்கினோ ஃபாசோல நிறைய பிரெஞ்சு மீடியா இருக்கு. பிரெஞ்சு மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா பேன் பண்றாரு. பிரெஞ்சு மீடியா அங்க பாத்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோக்கு எதிராக இவர் ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி, இவரு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முறையில இது பண்றாரு, இவரு மக்களை பாத்தீங்கன்னா அடிமை வச்சிருக்கான்னு சொல்லி அது இது பிரெஞ்சு மீடியா எல்லாத்தையும் பேன் பண்றாரு. பிரெஞ்சுக்கு கீழே இருந்த புர்கினோ ஃபாசோ பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா, சைனா கூட சேர்ந்து அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயத்த பண்ண நம்ம இப்ராஹிம் ட்ரோரே பாத்தீங்கன்னா மீடியா ஹவுசஸ்ல ரெண்டு விதமா பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்றாங்க. ஒன்னு நெகட்டிவ் சைடா என்னங்கிறாங்க, இவர் பாத்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப், இவர் வந்து சர்வாதிகாரி, மக்கள் எல்லாம் அடக்கி உடக்கி உள்ள வச்சிருக்கிறாரு. ஒரு சைடு நெகட்டிவாவும் பேசுறாங்க. இன்னொரு டைம் பாசிட்டிவா என்ன பேசுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்கா இருந்த நாடும் பாத்தீங்கன்னா கரப்ஷன் கமிஷன்ல இருந்து இப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் எதை கம்மியா இருக்கு. அவங்க ஊருக்குள்ள மக்கள்கிட்ட போய் பேசணும்னா அவங்க ஊர் சேக்வேரா அப்படிங்கிறாங்க. மக்கள் வந்து ஒருத்தர் சேக்வேரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அவருக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த சப்போர்ட் உண்மையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்சி மாறினாதான் தெரியும். ஏன்னா இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாமஸ் சங்கரா அப்படின்னு நான் ஒருத்தரை சொல்லியிருப்பேன். அவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சி காலத்துல இருக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரு வேர்ல்டு பேங்க்ல இருந்து கொடுக்குற கடனை வேண்டாம் அப்படின்றாரு, நாங்க நாட்டை நாங்களே பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி சொன்னாலும் மக்களுக்கு அவர் மேல வெறுப்பு வந்து அவர் யாருக்குமே பிடிக்காம இப்ப அவர் செத்து போனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புர்கினோ ஃபாசோட ஒரு ஐக்கானாவே இருக்காங்க. நிறைய பக்கம் அவரோட சிலை, ஸ்டாச்சு, போட்டோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி இவர் இப்ராஹிம் ட்ரோரே பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சக்கு அப்புறம் தான் தெரியும் கரெக்டா மக்களை வழி நடத்திட்டு போனாரா இல்ல அவரும் இந்த தாமஸ் சங்கரா அப்படின்னு அவரோட நேம்ல இவர் ஒரு மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்த ஒரு டிக்டேட்டரா அப்படின்னு இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற நம்ம இப்ராஹிம் ட்ரோரே மக்கள் மேல கன்சென்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரா இல்ல அவரு நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்கை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். டாடா.